பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். நம்ம பிரேக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் சலாவுதீன் வாகப் தான் மீட் பண்ண போறோம். அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். எஸ், குட் மார்னிங் டாக்டர். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு என்ன ப்ரெஷர் பாயிண்ட் பத்தி பேசலாம்? ஓகே, ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராமில் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னோம். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வரும்போது அதிலிருந்து எப்படி நம்ம அந்த குழந்தையை சரி பண்ணுறது அப்படின்னா, அந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலி நம்முடைய முதுகில் கழுத்துக்கு கீழே செர்விக் 7 thoracic 1 இந்த 2 எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. நான் சொல்லியிருந்தேன், பொதுவாக குழந்தையை நம்ம தூக்கும் போதே அந்த இடத்துல தான் ப்ரெஷர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த பிக்சரில் பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய புள்ளி. ஸோ இந்த இடத்துல நம்ம சாதாரணமாக குழந்தைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வந்தோம்னாக்கா அவங்களோட இம்யூன் லெவல் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கோல்டு, காஃப், டைஜஷன் தொடர்பான பாதிப்புகள் எல்லாம் வந்து ஏற்படாமல் இருக்கும். ஸோ இதை வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கு கூட இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் ஃபீவர் கண்டிஷனில் கூட இந்த புள்ளி வந்து பலன் தரும். ஓகே டாக்டர், இப்போ இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனஸ்ட் கொஸ்டின் என்னென்னா வந்துட்டு மெடிசன் இல்லை, ஈஸியாக க்யூர் இருக்குது அப்படின்றது ஒரு 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 ஹாப்பினஸ் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் பெயின் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும். இதை பற்றி ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி மருந்து இல்லை, நோய்களை குணமாக்க முடியும் அப்படிங்கிற ஹாப்பினஸ் இருக்கிற அதே பெயர்களுக்கு ஒரு சந்தேகமும் இருக்கும். எப்படி இது பாசிபிள்? இல்லை, ஜென்ரலாக இன்ஜெக்ஷன்னாலே பயந்து விடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீடில் வச்சு இல்லை அது நான் சொல்கிறது என்னென்னா, மருந்து இல்லாமல் நோய்கள் குணமாகுது அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். ஆனால் மருந்து இல்லாமல் எப்படி நோய்கள் குணமாகுது அப்படிங்கிற அந்த டவுட், சந்தேகமும் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அடுத்தது நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஊசிகள் மூலமாக சிகிச்சை வழங்கும் போது வலி இருக்குமே, அந்த வலியை நம்ம எப்படி டாலரேட் பண்ணுறது அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஊசிகள் பற்றிய பயமே இந்த மருத்துவ முறையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு காலத்தில் கொஞ்சம் தடையாக கூட இருந்தது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஊசிகள் எல்லாமே வெரி சுப்பீரியர் குவாலிட்டி, ஸ்டெரிலைஸ்டு அண்ட் பைரோஜன் ஃப்ரீ நீடில்ஸ். ஸோ இந்த ஊசிகள் வந்து ஏறக்குறைய நம்முடைய மயிரிழை கணம் தான் இருக்கும். சாதாரணமாக கண்ணில் பார்த்தாலே அது தெரியாது. அந்த அளவுக்கு மெல்லிய ஊசிகள், அப்சல்யூட்லி பெயின்லெஸ். இப்போ நம்முடைய மருத்துவமனையில் வந்து வி ஆர் ஸ்பெஷலைசிங் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன். ஸோ பிறந்த குழந்தைகளுக்கு கூட நம்ம அக்யூபங்க்சர் ஊசிகள் மூலமாக சிகிச்சை வழங்குகிறோம். ஒரு 20 நிமிஷம் ஊசிகளோடு அந்த குழந்தைகள் கிளினிக்கில் விளையாடுறத கூட நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வலிகளே இல்லாத ஒரு சிகிச்சை முறை. இரண்டாவது, ஊசிகள் மூலமாக ஏதாவது நோய்கள் பரவுமா, ஒருத்தருக்கு பயன்படுத்தின ஊசியை இன்னொருத்தருக்கு பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற அந்த டவுட்டும் தேவையில்லை. ஏன்னா ஆல்வேஸ் இட் இஸ் சிங்கிள் டைம் டிஸ்போசபிள். ஒரு முறை நாம் பயன்படுத்துகிற ஊசிகளை மீண்டும் பயன்படுத்துவதில்லை, உடனே அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணுறோம். அதனால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து இன்னொரு நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? எஸ்கே நாகராஜ்ங்க, பழனி. அப்படியா? இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்காக தானுங்க. ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார். சரிங்க சார், கேளுங்க. உங்க கேள்வி என்ன? மேடம் எனக்காக தாங்க மேடம். சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். 60 இருக்குங்க சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களோட கேள்வி என்ன கேளுங்க. சுகர் இருக்குங்க மேடம், ஒரு 200 210 மாதிரி இருக்குங்க. மாத்திரை சாப்பிட்டு இருக்கேங்க. எவ்வளவு நாளா சார்? அது ஒரு 2 வருஷமா இருக்குங்க சார். சரி, என்ன பண்றீங்க இப்போ? நீங்க ஏதாவது வேலை செய்றீங்களா? இல்லைங்க சார், நான் விவசாயம் தாங்க. ஆனா விவசாயம்னா ஒன்றும் வேலை இல்லைங்க. சும்மா லெவுக அப்படியே சும்மா இருக்கிறாங்க. தோப்பு அப்படியே தண்ணி எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு. சரி, பரவாயில்ல. வயசு என்ன உங்களுக்கு? உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 60 வயசு. ஓகே. சரி, 2 வருஷமாக டயபெட்டிஸ்க்கு வந்து நீங்கள் மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு அக்யூபஞ்சர் டாக்டரை நேரில் பார்த்து ஒரு தொடர் சிகிச்சை எடுத்துக்கணும். இந்த மருந்துகளை வந்து நீங்கள் உடனடியாக நிறுத்தக்கூடாது. ஸோ அக்யூபஞ்சர் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவருடைய அறிவுரையின் பேரில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட பின்னால் படிப்படியாக இந்த மருந்துகளை குறைத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ இதை ஒரு ப்ராப்பர் சரிங்க, அவங்க பார்க்கலாங்களா? தாராளமாக பார்க்கலாம்.
நீங்கள் அக்யூபங்க்சர் மருத்துவர் வந்து எளிமையாக இருக்காங்க, சாதாரணமாக இருக்காங்க, உங்கள் கிராமத்திலேயே இருக்காங்க அப்படிங்கிறதுனால தயவு செய்து அவங்கள குறைச்சி மதிப்பிடாதீங்க. எங்களை விட அதிக திறன் வாய்ந்த மருத்துவர்கள் எல்லாம் இருக்காங்க, பரவலாக இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனை. சரி, ரெண்டாவது அக்யூபங்க்சர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், எக்ஸ்பீரியன்ஸ் கூட நாட் கவுண்டட். அந்த இன்வால்வ்மெண்ட் தான், அந்த மருத்துவ முறை மீது அவர்கள் வைத்திருக்கும் அந்த ஆர்வமோ அந்த டெடிக்கேஷனும் தான் முக்கியம். சரி, இப்போ தான் படிச்சுட்டு வந்தார், அவர் என்ன வைத்தியம் செய்திருவார் அப்படின்னு அவரை குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. ஏன்னா என்கிட்ட படித்த மாணவர்கள் எத்தனையோ பேர் என்னை விட பெரிய சாதனைகள்லாம் செய்திருக்காங்க. சரி, இத்தனை வருஷத்தில் நான் செய்யாத, என்னால் அளிக்க முடியாத நிவாரணத்தை எல்லாம் என்கிட்ட படித்த மாணவர்கள் செய்திருக்கிறது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி. காரணம் என்னென்னா, இதில் வந்து வயது அனுபவம்ன்றது அவசியம் தேவை, அது ஒரு புறம். ஆனாலும் எளிமையாக செய்கிறாங்க. கிராமங்களில் அக்குபஞ்சர் சிகிச்சையை நான் போய் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற அந்த சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாது. பட் அவங்க நல்ல அக்குபஞ்சர் சிகிச்சையாளராக, அக்குபஞ்சர் ப்ராப்பராக செய்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கலாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? லோகு மேம், திருவண்ணாமலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, இப்போ யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் காதில் வந்து ஹோல்ஸ் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால வாக்கிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஓகேம்மா, நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க டாக்டர். அதுதான் சார்கிட்ட பேசலாம். உங்களுக்கு காது கேட்குறதுல ஏதாவது பிரச்சனை இருக்காமா, பாதிப்பு இருக்கா? அதாவது நல்லா கேட்குது, ஒரு சில டைம்ல கம்மியா குறைச்சி அப்புறம் நல்லா கேக்குது. சரி, காதுல அந்த ஹோல் இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்போ ஐடென்டிஃபை பண்ணீங்க, எப்போ கண்டுபிடிச்சீங்க? இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சார். ENT டாக்டர் கிட்ட போனீங்களா? ஆமா சார். எதுக்காக போனீங்க? காது, அதாவது ஆர்த்தோ டாக்டர் கிட்ட கழுத்தும் கையும் வலி, பயங்கர வலின்னு சொல்லிட்டு MRI ஸ்கேன் எடுத்துட்டு ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போனோம். சரி, அவர் என்ன சொன்னாரு, அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதுல பிரச்சனை இல்லம்மா, அவனுக்கு காதுல தான் பிரச்சனை இருக்கு, நீ போய் காது டாக்டர் கிட்ட போய் பாருமான்னு சொன்னாரு. சரி, அப்ப அவர்கிட்ட போனதுக்கு அவர் என்ன சொன்னாரு, காதுல ஹோல்ஸ் இருக்கு, அது கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாரு. இன்னும் நாங்க பண்ணல. அதுதான், அது பிரச்சனை வந்து பண்ணா சரியாகுமா இல்ல ஆபரேஷன் பண்ணாமலே சரி பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்கா சார். சரி. இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கழுத்து வலி இருந்து ஒரு ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் நினைச்சு தான் நீங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா. சோ இப்போ இருக்கு சார், 2 ஷோல்டர் வலி, அதான் இருக்கு. ஓகேம்மா, அதான் நான் அது புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ விளக்கம் சொல்றேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வந்து யூட்ரஸ் ரிலேட்டடா கர்ப்பப்பை சம்பந்தமா ஏதாவது பாதிப்பு இருக்காமா? இல்ல சார், அந்த பிரச்சனையே இல்ல. மாதவிலக்கு எல்லாம் ரெகுலரா இருக்கா? அதெல்லாம் ரெகுலரா 3 days இருக்கு சார். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? 2 குழந்தை சார், ஒரு பொண்ணு ஒரு பையன். நார்மல் டெலிவரியா? நார்மல் தான் சார். சரிங்கம்மா, அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல அக்யூபஞ்சர் டாக்டரை பார்த்து போனோம் சார். இங்க போனோம், ஒரு 2 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஒன்னும் எனக்கு தெரியல. அப்படி என்ன சொன்னார் அவரு? இல்ல, கொடுத்துட்டு தான் இருக்காரு, ஆனா எனக்கு கியூரே ஆகல. அது அப்படியே இருந்துச்சு, அந்த கழுத்து வலியும் அப்படியே தான் இருக்கு, அதுக்கு தான் கொடுக்குறாரு. ஓ, சின்ன மாற்றம் கூட இல்லையா உங்களுக்கு? முன்னேற்றமே இல்லையா? இல்ல, அந்த வாக்கிங் டிஸ்டர்பன்ஸ், கீழே விழுந்துற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி எடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனாலும் அது கியூர் ஆகல. ஆக்சுவலா நீங்க சொல்ற பிரச்சனைக்கு இந்த அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு அற்புதமான நிவாரணம் கொடுக்குமா. அதாவது இப்போ இது சில விஷயங்கள் நம்ம இப்போ ஹோமியோபதியில் கூட டாக்டர்ஸுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஹோமியோபதி வந்து நிச்சயமாக தோற்காது, டாக்டர்கள் தான் தோற்று போவாங்க அப்படின்னு ஹோமியோபதி மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த நோயாக இருந்தாலும் அக்யூபங்க்சர் மூலமாக குணம் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த குறை, அந்த பாதிப்பு வந்து டாக்டர்களை, அதாவது சிகிச்சை அளிப்பவர்களை சார்ந்ததாக தான் இருக்குமே தவிர சிகிச்சை சார்ந்ததாக இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ காரணம், எங்கிட்ட கூட சில நோயாளிகள் வராங்க, அவங்களுக்கு குணம் கிடைக்கலன்னா அந்த தவறு என் மீது தான் இருக்கும், இந்த சிகிச்சை முறையின் மீது இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு நல்ல டாக்டர் தேர்ந்தெடுத்து அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப ரொம்ப பொருத்தமான சிஸ்டம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் கல்யாணி, நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே கல்யாணி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தாங்க மேடம். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் சொல்லலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். எனக்கு 39 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். சார் எனக்கு வந்துங்க சார் பீரியட் ப்ராப்ளம் இருக்குங்க சார். எப்படின்னாங்க சார், ஒரு 6 months வரவே வராது, அப்புறம் திரும்பி வந்தா ஒரு 1 month ஃபுல்லா இருக்கும். நான் அதுக்கும் போய் ஸ்டாப் பண்றதுக்கு டேப்லெட் போடணும், அப்புறம் திரும்ப வராது, அப்புறம் திரும்பியும் டேப்லெட் போடணும், டாக்டர்கிட்ட பார்த்து வர வைக்கிறதுக்கு போடணும். இப்படியே ஒரு 2-3 years-ஆ இருக்குங்க சார். நான் இதுல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? குழந்தைங்க நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க சார். 2 குழந்தைங்க இருக்கு. நார்மல் டெலிவரியா?
இல்ல சார், ரெண்டுமே சிசேரியன். ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு. இதுக்கு அக்குபஞ்சர்ல என்ன சார் பண்ண முடியும்? இதுல வந்து உங்க பிரச்சனைக்கு வந்து அக்குபஞ்சர்ல தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகே சார். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு மாடர்ன் மெடிசனுக்கு போனீங்கன்னா உங்க கர்ப்பப்பையை எடுக்க சொல்லுவாங்க. சரிங்க சார். ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பிரச்சனைக்கு ரொம்ப 100% உங்களுக்கு வந்து அக்யூபஞ்சர் மூலமா நிவாரணம் கிடைக்குமா. நீங்க ஒரு நல்ல டாக்டரை பார்த்து நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2 வாரத்திலேயே உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா 39 வயசு அப்படின்னும் போது இன்னும் பல வருஷங்கள் வந்து உங்களுடைய கர்ப்பப்பை வந்து சீராக இயங்கணும். குறைஞ்சது ஒரு 45-50 வயது வரைக்கும் உங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் 45 இயர்ஸ் வரைக்குமாச்சும் உங்களுக்கு மாதவிலக்கினுடைய அந்த சுழற்சி இருக்கணும். அதனால் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ரெகுலர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய மெனோபாஸ் போன்ற விஷயங்கள்லாம் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது. இது தொடர்பாக ஏற்படக்கூடிய மற்ற வலி தொடர்பான கழுத்து, முதுகு, அந்த மாதிரி இடுப்பு பகுதிகளில் வலி கூட ஏற்படும் இந்த கர்ப்பப்பை பாதிப்பு இருக்கிறதுனால. அதெல்லாம் கூட சேர்ந்து குணமாயிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், என்னோட பேர் ஏ சந்திரசேகரன், வயசு 28. நான் புதுக்கோட்டை மாவட்டம் குன்னண்டர் கோயிலிருந்து பேசுறேன் சார். ஓகே, உங்களோட ப்ராப்ளம் என்ன நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், எனக்கு ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆக்சிடென்ட் ஆனதுல பாத்தீங்கன்னா கழுத்துல அடிபட்டதுல ஒரு கை ஃபுல்லாவே, ரைட் கை ஃபுல்லாவே ஆக்டிவ் இல்லை சார், சுத்தமாவே. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா சர்ஜரி எதுவும் பண்ணிக்கிட்டீங்களா சார்? சர்ஜரினா நுரையீரல்ல பிளட் கிளாக் ஆயிருந்து ஆக்சிடென்ட் அப்ப நுரையீரல்ல பிளட் எடுத்தாங்க டியூப் போட்டு. இல்ல ஸ்பைனல் கார்ட்ல. அதுக்கப்புறம் ஒரு ஆபரேஷன் ஒன்று பண்ணிருக்காங்க சார். ஏதோ நரம்பு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் ஒன்று பண்ணிருக்காங்க. எந்த பகுதியில் பண்ணாங்க சார்? கழுத்துக்கிட்ட சார். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு கையில பிரச்சனை இருக்கா இல்ல அடிபட்டது ஆபரேஷன்? அப்படியே தான் சார் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2 ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆபரேஷன் பண்ணி 3 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல சார். அதாவது பிரேக்கில் பிளக்ஸ் இன்ஜுரி அப்படின்னு சொல்றாங்க சார். பொதுவா அக்யூபங்க்சர்ல வந்து லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இன்ஜுரிஸ். ஒரு விபத்து மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் வந்து அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சில லிமிட்டேஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இப்போது ஆக்சிடெண்ட்டும் ஆயிருக்கு, அதை தொடர்ந்து நீங்கள் ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த கண்டிஷனில் வந்து இப்போ உங்களுக்கு அந்த பாதிப்பினுடைய அளவு எவ்வளோ இருக்குது, எதனால் அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உங்களை நேரில் பார்த்து நம்ம அசஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பட் அட் எனி பாயிண்ட் அக்யூபங்க்சர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு ஆக்சிடெண்ட் ரிலேட்டட் பிரச்சனை, ஒரு சர்ஜரி, ஆஃப்டர் சர்ஜரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த காலமும் கூடுதலாக இருக்கும். நிவாரணத்தினுடைய அந்த அளவும் வந்து கேள்விக்குரியது தான். ஸோ உங்களை நேரில் நம்ம பார்த்து டயக்னோஸ் பண்ணால் தான் கரெக்டான உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்க முடியும். நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு டாக்டரை பாருங்கள். புதுக்கோட்டை பக்கத்துலலாம் நிறைய அக்யூபங்க்சர் டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் அந்த அட்வைஸ் படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோங்க. ஆமினா பேரு. ஓகே ஆமினா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பேரனுக்காக பேசணுங்க. ஓகே, அவங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. அம்மா சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்கு பேரனுக்கு வந்து 7 மாசத்துலயே குழந்தை பிறந்துட்டாங்க டாக்டர். சரி. நான் இன்குபேட்டர்ல எல்லாம் வச்சு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு பையன் நல்லா தான் இருந்தான். ஓகே. பையனுக்கு வந்து பிறந்து 7 மாசம் வரைக்கும் அவனுக்கு கழுத்து நிக்கல. கழுத்து நிக்கலன்னா ரொம்ப நிக்காம இல்ல, கொஞ்சம் அப்படியே லொடன்னு ஆடும் எடுத்தோம்னா. சரி சரி, என்னன்னு தெரியல. நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சோம். அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் டாக்டர் சொன்னாங்க. ஓகே. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல ரிசல்ட் வந்து பையனுக்கு வந்து கொஞ்சம் பிரெயினுக்கு உள்ள நரம்புல ஏதோ ஒரு ரத்த ஓட்டம் இல்லாம இருக்குன்னு சொன்னாங்க ரிசல்ட்ல. அதுக்கப்புறம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பிசியோதெரப்பி தான் சொல்லிட்டாங்க. சரி.
இப்ப பையனுக்கு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நாங்க பிசியோ அப்பவே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 நாள்லயே கழுத்து நல்லா நின்றுச்சு. வெரி குட். மத்தபடி குழந்தை வந்து இன்னும் உட்காரல, நிக்கல, நடக்கல, எதுவுமே இல்லைங்க சார். ஏதாவது பேசும் குழந்தையால பேசும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கிறோம், ஓகேம்மா, பிசியோதெரபி. ஆனா இன்னும் பையன் பேசல, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க சார். பாலை தவிர அவன் எதுவுமே சாப்பிடுறது இல்ல. ஓகேம்மா. குழந்தையினுடைய ஆக்டிவா இருக்கிறான். ஓகே, அதான் குழந்தை நடக்க முடியுதாம்மா? நடக்க இல்லைங்க, உட்காரவே இல்லை. இல்ல நான் சொல்றது சப்போர்ட் பண்ணீங்கன்னா கால்களை தரையில பதிய வைக்கிறானா? பதிய வைக்க மாட்டேங்கிறான். இப்போ தரையில ஓகேம்மா. இல்ல கொஞ்சம் நான் கேட்கறதுக்கு நீங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்காக நாங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால நான் சில இண்டிகேஷன் கேட்குறேன். இப்போ கால் வந்து தரையில பதியும் போது உதறுதா? உதறது இல்ல, சில டைம் வச்சு அப்படி நடுக்க மாதிரி வருது. அதுதான் கேட்குறேன், அந்த நடுக்கம் தான். ஒரு டைம் வருது, ஒரு டைம் வருது. அப்போ இப்போ இந்த குழந்தைக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஏன்னா ப்ரீமெச்சூர்ட் பேபி, அதாவது 7 மாசத்துல பிறந்துட்டான் அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டு. ஆனாலும் இப்போ நீங்கள் சொல்கிற இண்டிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ அலோபதி டாக்டர்ஸ் வந்து இதை செரிபரல் பால்சி அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அக்யூபங்க்சர் தான். இப்போ நாங்கள் கூட வந்து இந்த ப்ரானிக் அக்குபங்க்சர் அப்படிங்கிற இந்த காம்பினேஷனில் தான் குழந்தைங்களுக்கு மெயினாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? ஓகேம்மா. அங்கே ஒரு நல்ல அக்யூபங்க்சர் டாக்டரை பார்த்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு நான் என்ன சொல்லலாம்னா, இப்போ இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் மருந்துகள் மூலமாக நிச்சயமாக நிவாரணம் கொடுக்க முடியாது, அதை மற்ற டாக்டர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அக்யூபங்க்சர் மூலமாக கிடைக்கக்கூடிய நிவாரணம் வந்து மற்ற சிகிச்சைகளோடு ஒப்பிடும்போது நிச்சயமாக பெட்டராக இருக்கும். எந்த அளவுக்கு ரெக்கவரி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நாம் குழந்தையோட ப்ரோக்ரஸை, அந்த ட்ரீட்மெண்ட் டியூரிங் தி ட்ரீட்மெண்ட் என்ன அவனுக்கு ப்ரோக்ரஸ் கிடைக்குதுன்றதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஒரு 6 வாரம் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, தொடர்ந்து சிகிச்சை கொடுங்க. கழுத்து வந்து இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும், குழந்தை சில வார்த்தைகள் பேச தொடங்கலாம், கால்கள் தரையில் பதிந்து அந்த உதறல் இல்லாமல் நிற்க தொடங்கினான்னா அதையெல்லாம் நீங்கள் முன்னேற்றமாக உணரலாம். பட் இந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்ட் ட்ரீட்மெண்ட் வந்து அக்யூபங்க்சர் தான்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ. ஓகே, லைன் துண்டிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், இந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஒரு ஆப்டான ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னீங்கன்னா பல பேருக்கு உபயோகம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ வந்து பிறவி கோளாறுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனுடைய ரேஷியோ வந்து கிராஜுவலாக ரைஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் இதை வந்து ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட பிரச்சனையாக பார்க்காம இதை வந்து ஒரு சோஷியல் இஷ்யூவாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பிறக்கிற குழந்தைங்கள்லாம் நோயாக பிறந்தால் நம்ம எதிர்கால சந்ததி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி, ஒரு பெரிய அச்சம். மருத்துவ ஆராய்ச்சியாளர்களே இந்த பயத்தை வெளியிடுறாங்க. அதனால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி பேரண்ட்ஸ் கேன் ப்ரொடியூஸ் ஹெல்த்தி சில்ட்ரன். இது வந்து காமன். இப்போ வந்து எப்படி டெலிவரிஸ் வந்து நார்மல் டெலிவரிஸ் வழக்கொழிந்து ஒரு சிசரியன் டெலிவரி தான் நார்மலாக ஆகிடுச்சோ, அதே மாதிரி கருத்தரிப்பதற்கும் செயற்கை முறைகளை நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டோம். அதனால் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் வந்து நிச்சயமாக கேள்விக்குறியாக இருக்குது. இது போன்ற குழந்தைகளுக்கு எங்களுடைய ஒரு மருத்துவ அனுபவத்தில் இந்த அக்குபங்க்சர், குறிப்பாக ப்ரானிக் அக்குபங்க்சர் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்குது. பிறந்த குழந்தையிலிருந்தே நம்ம இப்போ மருந்துகள் மூலமாக நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படுது, ட்ரக் இன்டியூஸ்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில் குழந்தை பிறந்ததிலிருந்தே மருந்துகள் மூலமாக நம்ம சிகிச்சை வழங்கும்போது அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் மேலும் மேலும் பாதிக்கத்தானே செய்யும். அதனால் குழந்தைகளுக்கு, குறிப்பாக பிறவி கோளாறுகளுக்கு இந்த அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதனால் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணம் மற்ற சிகிச்சைகளோடு ஒப்பிடும்போது அக்யூபங்க்சரில் வந்து பெட்டர் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து இன்னொரு நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் பார்த்திபன், நெட்டூர்ல இருந்து பேசுறேன் மேடம். அப்படியா? ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம், எனக்காக தான். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்கார். சொல்லுங்க பார்த்திபன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க சார். எனக்கு வந்து ஏசிஎல் பேர் ஒன்று பண்ணியிருக்காங்க, 6 மாசம் ஆகுது. என்ன பண்ணாங்க?
ஏசிஎல் ரிப்பேர், காலுக்கு ஜவ்வு தீஞ்சிருக்குன்ட்டு ஆபரேஷன் பண்ணாங்க. சரி சரி. அது பண்ணி 6 மாசம் ஆயிடுச்சு சார். ஆனா காலு நேரா படிய மாட்டேங்குது, கீழே வச்சு படிய மாட்டேங்குது, நின்னா வீங்குது சார். சார் நான் இப்போ சொன்ன மாதிரி தான், ஆக்சிடெண்ட் இன்ஜுரி வந்து அக்குபங்க்சரில் ஒரு லிமிட்டேஷன் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி அறுவை சிகிச்சை கூட வந்து நம்ம ஏற்படுத்திக்கிற ஒரு காயம் மாதிரி தானே. அதனால் ஆப்ரேஷனுக்கு பிறகு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு வந்து அக்யூபங்க்சரில் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம உடம்புல ஒரு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பகுதியில் இருக்கிற சக்தி ஓட்ட புள்ளிகள்லாம் வந்து அந்த அக்யூபங்க்சர் புள்ளிகள்லாம் வந்து அழுகி போயிடும். ஒரு இடத்துல அடிபட்டோ அறுவை சிகிச்சை மூலமாகவோ பாதிக்கப்படும் அக்குபஞ்சர் புள்ளிகள் வந்து செயலிழந்துடும். அதை மீண்டும் நம்ம வந்து உயிர்ப்பிக்கவே முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டான இடங்கள்ல இருக்கிற புள்ளிகளில் தான் நம்ம சிகிச்சை வழங்க முடியும். அதனால நீங்கள் நேரில் ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்பவே உபயோகரமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. இந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லாக நேரலையில் நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதை தொடர்ந்து அடுத்த அரை மணி நேரம் எர்போ கேர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் நவீன் பாலாஜி வந்து பல ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. தொடர்ந்து பாருங்கள்.